அதாவது இப்போ வந்து ஆணும் பெண்ணும் கட்டி பிடிக்கிறாங்க, முத்தமிடுறாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு என்ன விதிமுறை? பொது இடத்துல இதெல்லாம் பண்ணலாமா? கூடாதான்னா, பொது இடத்துல பிறரது காம உணர்ச்சிய தூண்டுற மாரியான செயல்கள்ல ஈடுபடக்கூடாது. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியும் கட்டி பிடிக்கிறாங்க. லைட்டா கட்டி பிடிக்கிறாங்க. ஒரு நாகரீகமா கட்டி பிடிக்கணும். பொது இடத்துல நாகரீகமா கட்டி பிடிக்கணும். பிறருக்கு அத பார்க்கும்போது காம உணர்ச்சி தூண்டக்கூடாது. காம உணர்ச்சி இல்லாத ஒரு அன்பாக அது தெரிய வேண்டும். காம உணர்ச்சி என்பது அது தனிமை சம்பந்தப்பட்ட விஷயம். அது ஒரு ஆணும் பெண்ணும் சம்மந்தப்பட்டவங்க. யார் உடலுறவில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அதனால தான் தனியாக உடலுறவு வச்சுக்கிறாங்க. அதை வந்து அதுபோல் காம உணர்ச்சியை தூண்டுற மாதிரி நீ பொது வெளியில் வந்து உதட்டோட உதடு முத்தம் கொடுக்கறது, அதாவது லைட்டாக ஒரு நாகரிகமாக முத்தம் கொடுக்குற அப்படின்னா பரவாயில்ல. அதனால் அது காம உணர்ச்சி ஏற்படாது. ஆனால் நீ வந்து லிப்ஸு உதடு பயங்கரமாக முத்தம் கொடுக்குற அப்படின்னா, ஒரு 5 நிமிஷமாக கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னா, அப்போ அதை பார்க்குறவங்களுக்கு மனசில் கண்டிப்பாக காம உணர்ச்சி ஏற்படும். பிறருடைய மனதில் நீ காம உணர்ச்சியை ஏற்படுத்துகிற. அப்போ அவங்க அந்த காம உணர்ச்சியை நீ மற்றவங்ககிட்ட தூண்டிட்டு, அப்படி தூண்டப்பட்டவர்கள் வந்து உன்னைய அடித்து போட்டு, நீ யாரை முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தியோ அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போனாங்கன்னா அதுக்கு நீ தான் காரணம். ஏன் வந்து இந்த மாதிரி காம உணர்ச்சியை பொது இடத்துல தூண்டக்கூடாது அப்படின்னா, பாதுகாப்பு கிடையாது. இப்போ நீ வந்து 4 பேர் பார்க்குற மாதிரி இதை நாகரிகம்னு சொல்லிவிட்டு நீ ஒரு பொண்ணை வந்து நல்லா கிஸ் பண்ணுற அப்படின்னா, இதை பார்க்குற எவனாவது ஒருத்தன் இருப்பான், காலி பையன் இருப்பான், ரவுடி பையன் இருப்பான், அவனுக்கு ஆசையை தூண்டி விட்டுருவ. அப்புறம் நீ இல்லாத நேரத்தில் அந்த இல்லை நீ இருக்கும்போதே அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இப்படி நிறைய ஆபத்து இருக்குது. மற்றவங்களுடைய காம உணர்ச்சியை நீ தூண்டணுன்னாக்கா சம்மந்தமே இல்லாமல் நீ தூண்டுற ஒரு பொண்ணோட நீ உடலுறவு வச்சுக்கிற அப்படின்னா தனியாக பண்ணு, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. நீ இப்போ வந்து பொது வழியில் வந்து நாகரிகன்ற பேரில் இதெல்லாம் ஃப்ரான்ஸ்லலாம் நடக்குது. அமெரிக்கா அந்த மாதிரி முன்னேறிய நாடுகளில் பொது இடங்களில் முத்தம் கொடுக்கறது, அப்புறம் வந்து பல பேர் முன்னாடி உடலுறவு வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமற்ற அணுகுமுறை. பிறரிடம் நீ காம உணர்ச்சியை தூண்டக்கூடாது. அது வந்து உனக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். பெண்களுக்கு இது குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பொது இடத்துல வந்து நல்லா உதட்டோட உதடு முத்தம் கொடுத்து பிறருக்கு காம உணர்ச்சி தூண்டும் போது, அவ்வாறு காம உணர்ச்சி தூண்டப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பெண்ணை வந்து ஒரு 10 பேர் பார்க்குறாங்கப்பா, ஒரு 10 ஆம்பளை பசங்க பார்க்குறானுங்க. 2 காதலர்கள் முத்தம் கொடுக்குறாங்க உதட்டோட உதட. இந்த 10 ஆம்பளை பசங்களுக்கும் உணர்ச்சி, இப்போ காம உணர்ச்சி வந்துருச்சு. இந்த 10 பேர் என்ன பண்ணுவான், இந்த ஆம்பளை அடித்து போட்டு அந்த பொம்பளையை தூக்கிட்டு போயிடுவோம். அப்போ பாரு, இந்த ஆம்பளைக்கும் அப்போ அந்த ஆம்பளை சொல்லிடக்கூடாது, வெளியில் சொல்லிடக்கூடாது, இந்த மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான்ட்டு வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னு அந்த ஆம்பளையும் கொலை பண்ணிடுவான். அந்த பொண்ணையும் வந்து நம்ம அந்த 10 பேரை என்ன பண்ணுவான், அந்த பெண்ணை ரேப் பண்ணுவான். அப்புறம் அந்த பெண்ணை வந்து இந்த பெண் வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையும் கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நடக்குது. சுற்றுலாத்தலம்லாம் போனீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அங்கே சுற்றுலா சுற்றி பார்க்க போவாங்க. இந்த கொடைக்கானல் அங்கெல்லாம் போயிட்டு இந்த மரங்களுக்கு இடையில் இவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் உடலுறவு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. இதை வந்து இந்த மாதிரி ஆட்களையே வந்து குறி வச்சு அங்கே கும்பல் காத்திருக்கும். ஒரு ஜோடி இங்கே ஒதுங்குது. அப்போ அது ஒரு பொதுவான இடம் தானே, பாதுகாப்பற்ற இடம், உனக்கு தெரியாத இடம், அது பொதுவான இடம். அப்போ நான் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காதலர்களை வந்து யாருக்கும் தெரியாமல் மரங்களுக்கு இடையில் உடலுறவு வச்சுக்கிற இந்த காதலர்களில் காதலனை அடித்து போட்டு அந்த பொண்ணை தூக்கி ரேப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் பொது வழியில் காம உணர்ச்சியை தூண்டுறது, யார் தூண்டுறாங்களோ அவங்களுக்கே அது பாதுகாப்பு கிடையாது. அப்புறம் இன்னொன்று வந்து சின்ன குழந்தைகளும் பெரியவங்களும் எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாருக்கும் அது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும். பொதுவான இடங்களில் நீ வந்து ரொம்ப இடுக்கி பிடிச்சி உம்மா கொடுக்கறது, காம உணர்ச்சியை தூண்டுற மாதிரி கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து அநாகரிகமான செயல். பிறருக்கு காம உணர்ச்சியை தூண்டுற இப்போ வந்து 4 சின்ன பசங்க இருக்கிற மத்தியில் பெரியவங்க உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, அவங்க மத்தியில் பெரியவங்க சாப்பிட, ஏன்னா நீ சாப்பிட்றத பார்த்தா அவங்களுக்கு ஆசை வரும். அந்த மாதிரி பிறருடைய மனசில் ஆசையை தூண்டக்கூடாது, தனியாக சாப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி 10 சின்ன பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து மாணவர்கள் முன்னாடி சாப்பிட மாட்டாங்க. காரணம், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது சாப்பாடு, இவங்க கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு ஆசை வரும் இவங்க சாப்பிட்றத பார்த்தா. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஆசையை தூண்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக, மற்றவங்க ஆசையை நம்ம தேவையில்லாமல் தூண்டக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நாகரிகமாக கடைபிடிப்பாங்க. அதுபோல் தான் காம உணர்ச்சியை நீங்கள் மற்றவங்க மனசில் தூண்டக்கூடாது, அது அநாகரிகம். அதனால தான் தனியாக ஏன் உடலுறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கும் பாதுகாப்பு, மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு. மற்றவங்கள குற்றம் செய்ய தூண்டுற,
நீ பொது வழியில் முத்தம் கொடுக்கும்போது காம உணர்ச்சி ஏற்படுற மாதிரி நீ கட்டி பிடிக்கிற, ஆனால் நீங்கள் லவ்வராக இருக்கலாம், அது மற்றவங்களுக்கு தூண்டும் போது அவங்களையும் அவங்க ஒன்று அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மற்றவங்களையும் நீ குற்றவாளியாக மாற்றுற. ஒரு குற்றம் செய்வதற்கு நீ தான் தூண்டி விடுற. அதனால் நீ பண்ணுவ, அப்போ மற்றவங்க கண்ணை மூடிட்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. பொது இடத்துல இருந்துக்கிட்டு நீ காம உணர்ச்சி தூண்டுற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருப்ப, மற்றவங்க கண்ணை மூடிட்டு போவாங்களா? அதுக்கு நீ தனியாக இடத்த பார்த்துக்கோ. அப்புறம் சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, அவங்க மனசை கெடுத்துடக்கூடாது. 10 வயசு பசங்க இருப்பாங்க, 15 வயசு பசங்க இருப்பாங்க. 18 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்னு நீ சட்டம் போட்டிருக்க. 20 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்னு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் நீ ஆசையை மட்டும், நீ சின்ன வயசு பசங்களுக்கு ஆசையை தூண்டுனா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பெரியவங்களுக்கு ஆசையை தூண்டுதுன்னா அவங்க வீட்டில் போயாவது மனைவிட்டையோ கணவன்கிட்டையோ போய் பண்ணிப்பாங்க, உடல் உரிச்சிப்பாங்க. நீ சின்ன குழந்தைகளை போய் ஆசையை தூண்டுற மாதிரி பொது இடத்துல கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, இந்த ஆபாசமாக நடக்கும்போது சின்ன பிள்ளைகளுக்கு என்ன இப்போ கல்யாணம் ஆக போதா? இன்னும் அவங்களுக்கு 10 வயசு பசங்க இருப்பாங்க, 5 வயசு பசங்க இருப்பாங்க, அது 15 வயசு பசங்க இருப்பாங்க. அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு 20 வயசில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க உடல் உரிச்சிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்களுக்கு இல்லாத போது அவங்க மனசில் ஆசையை தூண்டுறது. அதனால பொது இடத்துல இது சரியாக தப்பான்னு உலகளவில் விவாதம் நடந்துகிட்ருக்கு. பொது இடத்துல முத்தம் கொடுக்கலாமா? பொது இடத்துல இதான் அடிப்படை விதிமுறை. என்னென்னா, காம உணர்ச்சியை தூண்டுற மாதிரி நீ முத்தமிடக்கூடாது, கட்டி பிடிக்கக்கூடாது, தொடக்கூடாது. பொது இடத்துல எப்படி தொடணும் அப்படின்னா, பிறருக்கு காம உணர்ச்சியை தூண்டக்கூடாது. அதுபோன்று நீ தொட கற்றுக்கோ. மற்றவங்கள பற்றி கவலைப்படு. இல்லைன்னா உன்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் வரும். உனக்கே அது பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். இதுதான் அந்த விதிமுறை. மற்றவங்க மனசில் நீ அமைதியின்மையை ஏற்படுத்தாத, டிஸ்டர்ப் பண்ணாத. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணால் பிறருக்கு இடையூறு செய்யாமல் எப்படி வாழணும்னு கற்றுக்கோ. அதனால் காமம் என்பது அது தனிமை சம்மந்தப்பட்ட விஷயம், இருவர் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த ஆணும் பெண்ணும் யார் உடலுறவில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்குள்ளாகத்தான் அது பரிமாறிக்கொள்ள வேண்டும். பிறருக்கு அந்த தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடாது. அது மிகவும் தவறு.